அடுத்து ரெண்டாவது கேள்வி பாருங்க. அசல் ரூபாய் 5000, ஆண்டு வட்டி வீதம் 4%. எண் வந்து 1.5 ஆண்டுகள், அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது எனில் கூட்டு வட்டியை காண்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இது நமக்கு வந்து ஸ்கூல் புக் கொஸ்டின்ஸ் தான் நமக்கு. இதுல வந்து பிரின்சிபல் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5000 கொடுத்துருக்காங்க. ரேட் ஆஃப் ஆர் வந்து பாத்தீங்கன்னா 4% பெர் ஆனம், வருஷத்துக்கு 4%. அப்ப அரையாண்டுக்கு ஒரு முறைங்கிறப்ப அதை 2ஆல டிவைட் பண்ணிருங்க. அப்போ 2% பெர் ஹாஃப் இயருக்கு, அரையாண்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2% நமக்கு கிடைக்கும். அடுத்து எண் பாத்தீங்கன்னா ஒன்றரை வருஷம் கொடுத்துருக்காங்க. ஸோ 1.5 வருஷங்கிறப்ப நமக்கு வந்து எத்தனை அரையாண்டு வந்து பாத்தீங்கன்னா 3 அரையாண்டுக்கு வரும் நமக்கு. ஏன்னா ஒரு வருஷத்துக்கு 2 அரையாண்டு, அதுக்கப்புறம் கூடுதலா ஒரு அரையாண்டு, மொத்தம் 3 அரையாண்டுகள் கிடைக்குது. அப்ப நம்ம டைரக்டா நம்ம ஃபார்முலா என்ன யூஸ் பண்ணலாம், அமௌண்ட் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க, கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் அதுல இருந்து பிரின்சிபலை நீங்க வந்து கழிக்கணும். ஸோ அப்போ அமௌண்ட்டுக்கான ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் A = P × 1 + R/100 ஹோல் பவர் n ஃபார்முலா. ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 5000 × 1 + 2/100 × பவர் வந்து 3. அப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா 5000 × ஒரு 100 100 100 + 2 102, 102/100 பவர் 3னால 3 டைம்ஸ் நம்ம என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இதை கேன்சல் பண்ணினா 2 0 2 0 கேன்சல் ஆகும். அதுக்கப்புறம் 1 0 1 0 கேன்சல் ஆகும். அடுத்து 5க்கும் 10க்கும் 2 டைம்ஸ் நம்ம கேன்சல் ஆகுது. அடுத்து 2க்கும் 102க்கும் I2 10 O2 2. ஸோ அப்போ நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 51 பெருக்கல் 102 பெருக்கல் 102/100ங்கிறது 1.02 நம்ம எழுதிக்கணும். ஸோ இந்த 3 நம்பரை நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 5306 ரூபாய் 4 பைசா நமக்கு கிடைக்குது. 004 கிடைக்குது. ஸோ இதுல இருந்து நீங்க என்ன பண்றீங்கன்னா அசல் தொகை வந்து 5000 நீங்க சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு வந்து கூட்டு வட்டி வந்து பாத்தீங்கன்னா 306.04 நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ இதுல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுல கஷ்டம் அப்படிங்கிற அந்த நம்பர்ஸ் நீங்க என்ன பண்ணா மல்டிப்ளை பண்ண வேண்டி இருக்குது. அது ஒன்று நமக்கு வந்து டிஃபிகல்ட்டா இருக்கும். 51 102 பெருக்கிட்டு திருப்பி அகைன் 102 பெருக்கிட்டு 2 நம்பர் தள்ளி என்ன பண்ணணும், பாயிண்ட் வைக்கணும் நம்ம. ஸோ அந்த கால்குலேஷன் மட்டும் தான் நமக்கு வந்து கூட்டு வட்டி கணக்குல வந்து ஹெவியா அதிகமா இருக்கும். ஸோ மற்றபடி இது எல்லாமே ஃபார்முலா பேஸ்ட் கொஸ்டின், ஈஸியாக தான் இருக்கும் நமக்கு. ஸோ அடுத்தது 3வது கேள்வி பாருங்க. அசல் ரூபாய் 30,000, முதலாம் ஆண்டு வட்டி வீதம் வந்து 7%, இரண்டாம் ஆண்டு வட்டி வீதம் வந்து 8%. ஸோ ஒவ்வொரு வருஷத்துக்கும் தனித்தனியா இன்ட்ரெஸ்ட் வந்து கால்குலேட் பண்றாங்க. ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது கூட்டு வட்டியை காண்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரின்சிபல் இன்ட்டு 1 + R1/100 × 1 + R2/100. அந்த 2 வருஷத்துக்கும் தனித்தனியாக நீங்க என்ன பண்ணணும், 1 + R1/100 1 + R2/100 நீங்க எழுதணும், அவ்வளவுதான். ஸோ நமக்கு என்ன வந்து பாத்தீங்கன்னா பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 30,000 × 1 + 7/100 × 1 + 8/100. அப்போ 30,000 பெருக்கல் 100 + 7 107/100 வரும். 100 + 8 108/100. ஸோ இங்கே 2 0 2 0 கேன்சல் ஆகும். அதுக்கப்புறம் அகைன் 2 0 2 0 கேன்சல் ஆகுது நமக்கு. அப்புறம் நம்ம வந்து 3 பெருக்கல் 107 பெருக்கல் 108, 3 நம்பரையும் நீங்க மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 34,668 ரூபா நமக்கு கிடைக்குது. அதுல இருந்து நம்ம பிரின்சிபல் அமௌண்ட் 30,000 கழிச்சிட்டிங்கன்னா கூட்டு வட்டி வந்து பாத்தீங்கன்னா 4,668 ரூபா நமக்கு வந்து கிடைக்கும். ஸோ இது நமக்கு வந்து ஒரு ஃபார்முலா பேஸ்டு கொஸ்டின், எளிமையான கேள்விதான். பட் அந்த பெருக்கல் மட்டும் தப்பு இல்லாம நீங்க செய்யணும், அவ்வளவுதான். அடுத்து 4வது கேள்வி பாருங்க. அசல் ரூபாய் 10,000, ஆண்டு வட்டி வீதம் வந்து 8%, எண் வந்து 2 3/4 ஆண்டுகள் கொடுத்திருக்காங்க. ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுகிறது கூட்டு வட்டியை காண்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுல வந்து வருடம் வந்து பாத்தீங்கன்னா 2.25 சொல்லிட்டு ஃபிராக்ஷன்ல கொடுத்திருக்காங்க. ஸோ அப்போ நீங்க வந்து அந்த 2 ஆண்டுகள் அப்படிங்கிறது என்ன பண்ணணும், பவர் 2 எழுதிக்கணும். அந்த 3/4ங்கிறது என்ன பண்ணா உள்ள வந்து அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆறுக்கு பக்கத்துல 3/4 × ஆறுன்னு சொல்லிட்டு நம்ம எழுதிக்கிறோம். சார் நமக்கு வந்து ஃபார்முலா என்ன வரும் பார்த்தீங்கன்னா 10,000 பெருக்கல் P × 1 + R/100. 10,000 பெருக்கல் 1 + 8/100 பவர் 2. 2 ஆண்டுகளுக்கு பவர் 2 எழுதுறீங்க.
அதுக்கப்புறம் 1 பிளஸ் மீதி முக்கால் ஆண்டுக்கு. அப்போ முக்கால் ஆண்டுக்கு ஒரு வருஷத்துக்கு 8%, முக்கால் ஆண்டுக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். அப்போ 3/4 இன்ட்டு 8 டிவைடட் பை 100. ஸோ நமக்கு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4க்கு 8க்கும் 2 டைம்ஸ் கேன்சல் ஆகும். அப்போ 3 2 6 வரும். அப்போ 100 100 100 பிளஸ் 6 106/100 வரும். இங்கே வந்து 1 100 1 இன்ட்டு 100 100 100 பிளஸ் 8 108/100ங்கிறது பவர் 2ங்கிறதுனால 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணி எழுதணும் நீங்கள். அப்போ 10,000 பெருக்கல் 108/100 பெருக்கல் 108/100 பெருக்கல் 106/100. ஸோ இங்கே மொத்தம் கீழே 4 ஜீரோ மேலே 4 ஜீரோ கேன்சல் ஆயிடுது. அப்போ 108 பெருக்கல் 108 பெருக்கல் 106. ஸோ இந்த 3 நம்பரையும் நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் தப்பு இல்லாமல் பெருக்கிடுங்க. ஸோ அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1236384 டிவைடட் பை 100 வருது. ஸோ 2 நம்பர் தள்ளி பாயிண்ட் வச்சோன்னா 12,363.84 வருது நமக்கு. ஸோ அதுலேருந்து நமக்கு வந்து பிரின்சிபல் அமௌண்ட் 10,000 கழிச்சிட்டிங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2,363.84 வருது நமக்கு ஆன்சர். ஸோ இதுவும் நமக்கு வந்து ஃபார்முலா பேஸ்டு கொஷின். அந்த பெருக்கல் மட்டும் நம்ம வந்து கரெக்டாக நீங்கள் வந்து தப்பு இல்லாமல் பண்ணணும். ஸோ அடுத்த கேள்வி பாருங்க, 5வது கேள்வி. இரு சக்கர வாகனம் ஒன்றின் விலை 2 ஆண்டுகளுக்கு முன்பு ரூபாய் 70,000 இருந்தது. அதன் மதிப்பு ஆண்டுதோறும் 4% குறைகிறது எனில் அதன் தற்போதைய மதிப்பை காண்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இது போல வந்து மக்கள் தொகை கணக்கு, அதுக்கப்புறம் வந்து இந்த வாகனத்தினுடைய மதிப்பு கூடுறது குறையிறது. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து ஜென்ரல் ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா P இன்ட்டு 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் R/100 பவர் ப்ளஸ் ஆர் மைனஸ் என்னன்னு எழுதணும். இது வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இந்த ஆர் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் கொடுத்துருக்கேன். அதாவது அதோட மதிப்பு வந்து குறைகிறதுன்னு கொடுத்தாங்கன்னா, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து குறைகிறதுன்னு கொடுத்தாங்கன்னா மைனஸ் போடணும், அதிகரிக்கிறதுன்னு கொடுத்தாங்கன்னா ப்ளஸ் கொடுக்கணும். அது மாதிரி என் வந்து அதுலேயும் ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்குது. ப்ரெசன்ட் வேல்யூ கொடுத்துட்டு ஃபியூச்சர் வேல்யூ கேட்டாங்கன்னா ப்ளஸ் என் கொடுக்கணும். சப்போஸ் ப்ரெசன்ட் வேல்யூ கொடுத்துட்டு ப்ரீவியஸ், அதாவது முந்தைய ஆண்டுகளுடைய விலைன்னு கேட்டாங்கன்னா மைனஸ் கொடுக்கணும், அவ்வளோதான். ஸோ இப்போ நம்ம கணக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 70,000 கொடுத்துருக்காங்க. அதுதான் நமக்கு பிரின்சிபல் அமௌண்ட்டு. 4% குறைகிறது. அப்போ உங்களுக்கு வந்து ஆர்ல வந்து மைனஸ் வரும், 1 மைனஸ் R/100. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 ஆண்டுகளுக்கு முன்பு விலையை கொடுத்துட்டு தற்போதைய மதிப்பை காண்குன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 2 வருஷத்துக்கு முன்னாடியில இருந்து இப்போ என்ன விலைன்னு கேட்குறாங்க. அப்போ வந்து ஃபார்வேர்டா வராங்க. ஸோ ஃபார்வேர்டா வராங்கன்னா ப்ளஸ் என், பேக்வேர்டா கேட்டாங்கன்னா மைனஸ் போடணும், அவ்வளோதான். அப்போ நமக்கு இந்த கணக்கு பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா P இன்ட்டு 1 மைனஸ் R/100 பவர் ப்ளஸ் என். அப்போ நமக்கு வந்து 70,000 இன்ட்டு 1 மைனஸ் 4/100 பவர் 2. அப்போ 70,000 இன்ட்டு 100 100 100 மைனஸ் 4 96 வரும். 96/100 பெருக்கல் 96/100. ஸோ இங்கே 4 ஜீரோ 4 ஜீரோ கட் ஆயிருது. 7 பெருக்கல் 96 பெருக்கல் 96, ஆன்சர் வந்து 64,512 நமக்கு கிடைக்குது. ஸோ நம்மளுடைய தற்போதைய விலை வந்து 64,512 நமக்கு வந்து கிடைக்கும். ஜென்ரல் ஃபார்முலா மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. P இன்ட்டு 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் R/100 பவர் ப்ளஸ் ஆர் மைனஸ் என். இதில் என் வந்து ஃபார்வர்டாக கேட்டாங்கன்னா ப்ளஸ் என், பேக்வேர்டாக கேட்டாங்கன்னா மைனஸ் என். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து குறைகிறதுன்னு கொடுத்தாங்கன்னா மைனஸ், அதிகரிக்கிறதுன்னு கொடுத்தாங்கன்னா ப்ளஸ் கொடுக்கணும், அவ்வளோதான். அடுத்து 6வது கேள்வி. ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுக்கு 6% அதிகரிக்கிறது. 2018 ஆண்டு மக்கள் தொகை 2,38,765 இருந்தது. இப்ப 2016 மற்றும் 2020 ஆண்டுகளில் மக்கள் தொகையை காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 2018 கொடுத்துட்டு 2016 கேட்கறாங்கன்னா பேக்வேர்டா கேட்கறாங்க, 2 இயர்ஸ் பேக்வேர்டா கேட்கறாங்க. அடுத்து 2020 கேட்கறாங்க. அப்ப 2018ல இருந்து 20க்கு வந்து 2 இயர்ஸ் ஃபார்வர்டாவும் கேட்கறாங்க. இதுல 2 கொஸ்டின் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து 2016 கால்குலேட் பண்ணுவோம். ஸோ நமக்கு ஃபார்முலா இதுல வந்து பாத்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பாத்தீங்கன்னா 6% அதிகரிக்கிறது கொடுத்துருக்காங்க. அப்பனா ப்ளஸ் 6 வரும் உங்களுக்கு. ஓகேங்களா? அப்போ 2016 மக்கள் தொகைக்கான ஃபார்முலா வந்து பாத்தீங்கன்னா P இன்ட்டு 1 பிளஸ் ஆர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 6 கொடுத்துருக்காங்க, 6. அப்போ 6/100 பவர் -2. ஸோ ஏன் -2னா
2018 இருந்து பேக்வேர்டா 2016 நம்ம கண்டுபிடிக்க போறோம். ஸோ அதனாலதான் பவர் -2. 2 வருஷம் நமக்கு வந்து பவர் -2 வரும். ஸோ அப்போ 2,38,765 இன்ட்டு 100 100 100 + 6 106/100 பவர் -2. பவர்ல மைனஸ் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா உள்ள இருக்கிற ஃபிராக்ஷனை தலைகீழ எழுதணும். அப்போ 106/100ங்கிறது 100/106ன்னு எழுதிட்டு பவர் 2ங்கிறது வந்து பிளஸ்ஸா மாறிடும். அப்போ பவர் 2ங்கிறப்ப 2 டைம்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம், அவ்வளவுதான். ஸோ 2,38,765 பெருக்கல் 100/106 பெருக்கல் 100/106. ஸோ இதை கேன்சல் பண்ணீங்கன்னா நமக்கு வந்து 52 100 53 2 106 வரும். அகைன் 52 100 53 2 106. ஸோ 2,38,765ங்கிறது கரெக்டா 53ஆம் வாய்ப்பாட்டில் தான் கேன்சல் ஆகும். அந்த கேன்சல் ஆகிற மாதிரி தான் நம்பர்ஸ் கொடுப்பாங்க உங்களுக்கு. 53ங்கிறது பிரைம் நம்பர் உங்களுக்கு. ஸோ அப்போ 53ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா 4505 வருது. அகைன் திரும்பவும் நீங்க 53ஆல கேன்சல் பண்ணீங்கன்னா 85 டைம்ஸ் நமக்கு கேன்சல் ஆகுது. ஸோ 85 பெருக்கல் 50 பெருக்கல் 50 வந்து 2500 வரும். ஸோ 85 இன்ட்டு 2500 நமக்கு வந்து ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2,12,500 கிடைக்குது. ஸோ 2016 மக்கள் தொகை வந்து பார்த்தீங்கன்னா 2,12,500. அடுத்து அதே மாதிரி 2020 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர் வந்து பிளஸ் எண்ணும் பிளஸ் தான் நமக்கு. ஸோ 2,38,765 பெருக்கல் 1 + 6/100 பவர் 2 வரும். அப்போ 100 100 100 + 6 106. 106/100 பெருக்கல் 106/100 2 டைம்ஸ் கேன்சல் ஆகும். ஸோ கேன்சல் பண்ணினா 52 10 32 6 53 2 106 கீழே 52 100 வரும். அகைன் 106க்கு 53 100க்கு வந்து 52 100. ஸோ அகைன் இது வந்து 5 டேபிள் கேன்சல் பண்ணுங்க. 5 5 50. ஸோ இதை கேன்சல் பண்ணினா 47,753 டைம்ஸ் கேன்சல் ஆகுது. ஸோ அடுத்து என்ன பண்ணோம்னா திரும்ப அகைன் வந்து ஸோ நான் என்ன பண்ணேன்னா இந்த 50ஆல டிவைட் பண்ணிட்டேன். 53,000 வந்து 53 50ஆல டிவைட் பண்ணிட்டேன். அப்போ 47,753 பெருக்கல் 53/10ங்கிறது 5.3 வரும். 53/50ங்கிறது 1.06 வரும். ஸோ இது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக பெருக்கி தான் ஆகணும். பெருக்காமல் வேறு எதுவும் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அப்ராக்சிமேட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2,68,276 கிடைக்குது. அப்போ நமக்கு வந்து சாய்ஸ் பி நமக்கு கிடைக்குது. ஸோ கூட்டு வட்டி கணக்கு பொறுத்த வரைக்கும் கணக்கு வந்து ரொம்ப ஈஸி, ஃபார்முலா பேஸ்டு கொஸ்டின் தான். பட் ஆனால் வந்து பெருக்கல் தான் நமக்கு வந்து ஹெவியாக இருக்கும். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஒரு வகையான பாக்டீரியா. பாக்டீரியா கணக்குன்னு கொடுத்தாங்களே ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 10,626ங்கிறது தான் ஆன்சரு. ஏன்னா இந்த கொஸ்டின் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 இயர்ஸாக ரிப்பீட்டடாக கேட்டுகிட்டே இருக்காங்க. பட் ஆனால் கணக்கு வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிருங்க. ஏன்னா திடீர்னு நமக்கு வந்து ஏதாவது ட்விஸ்ட் பண்ணி கேட்டாங்கன்னா வேற ஆன்சர் கூட வர வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு வகையான பாக்டீரியா வந்து பார்த்தீங்கன்னா முதலாவது 1 மணி நேரத்தில் 5% வளர்ச்சியும், 2வது மணி நேரத்தில் 8% வளர்ச்சி குன்றியும், ஓகேங்களா, அப்போ மைனஸ், 3வது மணி நேரத்தில் வந்து 10% வளர்ச்சியும் அடைகிறது. இப்ப தொடக்கத்தில் அதன் எண்ணிக்கை வந்து 10,000ஆக இருந்தது. 3 மணி நேரத்திற்கு பிறகு அதன் எண்ணிக்கையை காண்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம யூஸ் பண்ண போற ஃபார்முலா வந்து P×1 + R/100 ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். ஸோ ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் நம்ம வந்து தனித்தனியா நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும், அவ்வளவுதான். ஸோ 10,000 இன்ட்டு ஃபர்ஸ்ட் 1 ஹவர் வந்து 5% வளர்ச்சி அடைகிறது. அப்போ பிளஸ் 1 + 5/100. அடுத்து செகண்ட் ஹவர் வந்து 8% வளர்ச்சி குன்றி, அப்பனா -1 - 8/100. அடுத்து 3வது மணி நேரத்தில் வந்து 10% வளர்ச்சி அடைகிறது. அப்போ 1 + 10/100. அப்போ நமக்கு என்ன கிடைக்குது பார்த்தீங்கன்னா 10,000 இன்ட்டு 100 + 5 105/100 பெருக்கல் 100 - 8 92/100 பெருக்கல் 100 + 10 110/100. இது ஃபுல்லாக கேன்சல் பண்ணீங்கன்னா 2 0 4 0 இங்கே கட் ஆயிரும் நமக்கு. ஸோ இங்கே 1 0 1 0 கட் ஆயிருது. ஸோ 2 10 21 5 105. அப்புறம் 2க்கும் 92க்கும் 46 2 92. ஸோ அப்போ நமக்கு வந்து 21 பெருக்கல் 46
10,626 நமக்கு வந்து ஆன்சர் கிடைக்குது. சாய்ஸ் டி. அடுத்தது 8வது கேள்வி. பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 5,000 கொடுத்துருக்காங்க. ஆண்டு வட்டி வீதம் 4% கொடுத்துருக்காங்க. n ஈக்குவல் டு 2 ஆண்டுகளின் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசத்தை காண்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மைனஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 2 இயர்ஸ். 2 ஆண்டுகளுக்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் உள்ள ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா பி இன்ட்டு ஆர் ஸ்கொயர் பை 100 ஸ்கொயர். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஃபார்முலா. ஸோ 2 ஆண்டுகளுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ்க்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா பிஆர் ஸ்கொயர் பை 100 ஸ்கொயர். அடுத்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸுக்கு என்ன ஃபார்முலா வரும்னு பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இடைப்பட்ட வித்தியாசம் வந்து ஃபார்முலா இதே ஃபார்முலா தான் வரும். பிஆர் ஸ்கொயர் பை 100 ஸ்கொயர் வரும் இன்ட்டு 3 ப்ளஸ் ஆர் பை 100 அப்படின்னு இந்த ஒரு டேம் மட்டும் கூடுதலாக வரும். 3 ப்ளஸ் ஆர் பை 100. ஸோ இப்போ நமக்கு கேட்டிருக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா 3 இயர்ஸ் நமக்கு 2 இயர்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ பிஆர் ஸ்கொயர் பை 100 ஸ்கொயர். ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 5,000 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 4%. அப்போ ஆர் ஸ்கொயர்னா 4 × 4 டிவைட் பை 100 ஸ்கொயர்ங்கிறப்ப 100 × 100. ஸோ இங்கே 3 0 கேன்சல் ஆகும். அடுத்து 10க்கு 5க்கு 1 5 2 10. அடுத்து 2க்கு 4க்கும் 2 4. ஸோ நமக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 2 4 8 rupees நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ இப்போ நமக்கு வந்து 2 இயர்ஸ்க்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா பிஆர் ஸ்கொயர் பை 100 ஸ்கொயர். 3 இயர்ஸுக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா பிஆர் ஸ்கொயர் பை 100 ஸ்கொயர் இன்ட்டு 3 ப்ளஸ் ஆர் பை 100ங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணணும். சார் நான் இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன். 1 இயருக்கு அப்போ வந்து என்ன டிஃபரன்ஸ் வரும்? யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு வருடத்திற்கு கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடைப்பட்ட வித்தியாசம் என்ன? யாருக்காவது தெரியுங்களா? ஒன் இயருக்கு வந்து ரெண்டுமே ஈக்குவலா தான் இருக்கும். 0 டிஃபரன்ஸ் வந்து 0. அப்போனா ஆன்சர் என்ன வரும்னா 0. அவ்வளோதான் சார். கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்க. ஸோ 1 இயர் ஃபர்ஸ்ட் இயருக்கு வந்து எப்போவுமே கூட்டு வட்டியும் தனி வட்டியும் ஒரே அமௌண்ட் தான் உங்களுக்கு. அப்போ 1 இயருக்கு டிஃபரன்ஸ் என்னன்னு சொல்லி கேட்குறாங்கன்னா ஆன்சர் வந்து 0. ஸோ அது மட்டும் கொஞ்சம் திங்க் பண்ணிக்கோங்க. இதில் நமக்கு வந்து கணக்கு வந்து 2 இயர்ஸும் 3 இயர்ஸ் தான் கேட்பாங்க. 4 இயர்ஸ் வந்து கேட்கறதுக்கு இது வரைக்கும் கேட்கல. அப்படி கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும் நீங்கள் 4 இயர்ஸ் வந்து கூட்டு வட்டி தனியாக கண்டுபிடிக்கணும். அப்புறம் 4 இயர்ஸுக்கு தனி வட்டி தனியாக கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் ரெண்டையும் நீங்கள் என்ன பண்ணணும் செப்பரேட்டாக கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கழிக்க வேண்டியது இருக்கும். பட் டேரெக்டாக 4 இயர்ஸுக்குன்னு ஃபார்முலா கிடையாது. 2 இயர்ஸுக்கும் 3 இயர்ஸ் மட்டும் தான் டேரக்ட் ஃபார்முலா இருக்குது நமக்கு. அடுத்த கேள்வி பாருங்க. ரூபாய் 8,000க்கு 2 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் வந்து 20 ரூபாவும் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு வட்டி வீதம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நமக்கு வந்து ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸுக்கு வந்து பிஆர் ஸ்கொயர் பை 100 ஸ்கொயர் ஃபார்முலா. அதோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா 20 ரூபா கொடுத்துருக்காங்க. அப்போ பிஆர் ஸ்கொயர் பை 100 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 20 rupeesன்னு எழுதிக்கிறோம். ஸோ அப்போ பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 8,000 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் பை 100 ஸ்கொயர்னா 100 × 100 இஸ் ஈக்குவல் டு 20. அப்போ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும்னா இந்த 100 100 நமக்கு இந்த பக்கம் மல்டிப்ளிகேஷன் வந்துடும். 20 பெருக்கல் 100 பெருக்கல் 100 டிவைடட் பை 8,000 மல்டிப்ளிகேஷன் இருக்குது டிவிஷனில் வந்துடும் நமக்கு. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து 3 0க்கு இங்கே 2 0 1 0 கேன்சல் பண்ணிக்கலாம். அடுத்து 2க்கும் 8க்கும் 4 2 8. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா 4க்கும் 100க்கும் 25 டைம்ஸ் கேன்சல் ஆயிடுது நமக்கு. அப்போ ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 25 கிடைக்குது. 25ங்கிறது நமக்கு வந்து 5 ஸ்கொயர். அப்போ நமக்கு வந்து ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நமக்கு வந்து 5% நமக்கு வந்து கிடைக்கும். சாய்ஸ் ஏ. ஸோ அடுத்து பாருங்க 15% ஆண்டு வட்டியில் 3 ஆண்டுகளுக்கு கிடைக்கும் கூட்டு வட்டிக்கும் தனி வட்டிக்கும் இடையே உள்ள வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னா 1134 கொடுத்துருக்காங்க. எனில் அசலை காண்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ 3 இயர்ஸுக்கு கொடுத்துருக்காங்க ஃபார்முலா. அப்போ நமக்கு வந்து 3 இயர்ஸுக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா பிஆர் ஸ்கொயர் பை 100 ஸ்கொயர் இன்ட்டு
3 plus r by 100. ஸோ இதோட வேல்யூ நமக்கு என்ன கொடுத்தோம்னா 1134 கொடுத்துருக்காங்க. அப்போ பிரின்சிபல் அமௌண்ட் பி இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 15%. அப்போ 15 ஸ்கொயர் பை 100 ஸ்கொயர் இன்ட்டு 3 பிளஸ் 15 பை 100 வரும். இஸ் ஈக்குவல் டு 1134. ஸோ இது நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணினா பிரின்சிபல் இன்ட்டு 15 இன்ட்டு 15 பை 100 இன்ட்டு 100 இன்ட்டு இது 300 பிளஸ் 15 315 பை 100 வரும். இஸ் ஈக்குவல் டு 1134. அப்போ பிரின்சிபல் அமௌண்ட் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 1134 பெருக்கல் இந்த கீழே இருக்க 100 3 ஹண்ட்ரட்ஸும் இங்கே மல்டிப்ளிகேஷனில் வந்துடும். அது மாதிரி 15 பெருக்கல் 15 பெருக்கல் 315ங்கிறது ஈக்குவல் இந்த பக்கம் வரப்போ டிவிஷனில் வந்துடும் உங்களுக்கு. சரி, நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணீங்க, கேன்சல் பண்ண வேண்டியதான். 35 15 25 100 35 15 25 100 அடுத்து 6 5 30 மீதி 1 35 15 63. ஸோ 25 100 வரும். ஸோ அகைன் 9 வாய்ப்பால் கேன்சல் பண்ணுங்க. 7 63. ஸோ இதை கேன்சல் பண்ணால் 126 டைம்ஸ் வருது. ஸோ ஃபுல்லாக நீங்கள் அடுத்து பண்ணால் 3 9 பெருக்கல் 7 இருக்குது. ஸோ அகைன் 7 வாய்ப்பால் கேன்சல் பண்ணினா 1 7 மீதி வந்து பார்த்தீங்கன்னா 5 வரும். 50 சாரி 9 வாய்ப்பால் கேன்சல் பண்ணுறோம். 1 9 9 மீதி 36 4 9 36. அகைன் அடுத்து 7க்கும் 14க்கும் 2 7 சார் 14 டைம்ஸ் நமக்கு கேன்சல் ஆயிடுது. ஸோ அப்போ 2 பெருக்கல் 20 இன்ட்டு 20 20 நமக்கு வந்து 8000 வரும். ஸோ 8000 இன்ட்டு 2 16,000 நமக்கு வந்து பிரின்சிபல் அமௌண்ட் நமக்கு வந்து கிடைக்குது. ஸோ கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணணும், கேன்சல் மட்டும் தான் கரெக்டாக நீங்கள் பண்ணணும். ஸோ உங்கள் 3 இயர்ஸுக்கான டிஃப்ரென்ஸ் கொடுத்துட்டு பிரின்சிபல் அமௌண்ட் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க நமக்கு. அடுத்து ஒரு எளிமையான கேள்விதான். ஒரு அசலின் மீதான வட்டி 2 மாதங்களுக்கு ஒரு முறை கணக்கிடப்பட்டால் ஓராண்டிற்கு எத்தனை மாற்று காலங்கள் இருக்குன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மாற்று காலம்னா உங்களுக்கு வந்து எத்தனை டைம்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து மாத்தி வைப்பாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. சப்போஸ் 2 மாசத்துக்கு ஒரு முறை கணக்கு பண்றாங்க அப்பனா 12 ஒரு வருஷத்துக்கு 12 மாசம். ஸோ 12/2 6 மாற்று காலங்கள் இருக்கும். அப்போ என்னன்னா 6 டைம்ஸ் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து நமக்கு வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ அதுதான் நம்ம கேட்டிருக்காங்க. ஸோ 12/2 6 தான் நமக்கு வந்து ஆன்சர். அடுத்து 12வது கேள்வி பாருங்க. 10% ஆண்டு வட்டியில் அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் ரூபாய் 4400 ஆனது 4851 எடுத்துக்கொள்ளும் காலம் நேரம் என்று என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க நமக்கு. ஸோ உங்க அமௌண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அமௌண்ட் ஈக்குவல் டு நமக்கு ஃபார்முலா என்ன, காம்பனன்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் அப்போ நமக்கு அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி ஃபார்முலா வந்து P × 1 + R/200 பவர் 2n அப்படிங்கிறது நமக்கு வந்து ஃபார்முலா. ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 4400 × 1 + ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10%. 10/200 பவர் 2n இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் வந்து 4851 கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே 10/100 ஒரு 0 கேன்சல் ஆகும். 1/20 வரும். ஒரு 20 20 20 + 1 21/20 வரும். ஸோ 21/20 பவர் 2n இஸ் ஈக்குவல் டு 4851. இந்த 4400 வந்து இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்குது, இந்த பக்கம் டிவிஷனில் வந்துடும் நமக்கு. 4851/4400. இது நம்ம இங்கே 11 டேபிளில் கேன்சல் பண்ணுங்க. 4 11 44, அதுக்கப்புறம் 2 0 இருக்குது. மேலே 4 11 44 மீதி 4 வரும் 45. அகைன் 4 11 44 மீதி 1 வரும் 1 11 11. அப்போ 441/400 கிடைக்குது. 441ங்கிறது நமக்கு வந்து 21 ஸ்கொயரு, 400ங்கிறது 20 ஸ்கொயரு. அப்போ நமக்கு வந்து இங்கே அதே மாதிரி 21/20 வரும், இங்கேயும் அதே மாதிரி 21/20 கரெக்டாக ஈக்குவலாக தான் வரும் நமக்கு. ஸோ 21/20 பவர் 2n இஸ் ஈக்குவல் டு 21/20 பவர் 2 இருக்குது நமக்கு இந்த பக்கம். ஸோ உங்கள் பேஸ் 2 ஈக்குவலாக இருந்துச்சுன்னா பவர் 2 நமக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ 2n = 2. அப்போ n = 2/2 1 இயர் நமக்கு வந்து ஆன்சர் கிடைக்கும். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க, பிரின்சிபல் அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க, அமௌண்ட்டு n ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 10% கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு அரையாண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்படுறதுன்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு என்னோட வேல்யூ நமக்கு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அவ்வளோதான். ஸோ டேரக்டாக நம்ம என்ன பண்ணுறோம், ஃபார்முலா யூஸ் பண்ணி சிம்பிளிஃபிகேஷன் தான் நீங்கள் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து
தப்பு இல்லாம செய்யணும் அவ்வளவுதான். அடுத்த கொஸ்டின் பாருங்க. ஓர் இயந்திரத்தின் விலை ரூபாய் 18,000. அது ஆண்டுக்கு 16.2/3% வீதம் தேய்மானம் அடைகிறது. 2 ஆண்டுகளுக்கு பிறகு அதன் மதிப்பு என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இயந்திரத்தினுடைய மதிப்பு கூடுதல் குறைவு. ஸோ இதுக்கான ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி P இன்ட்டு 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் R/100 பவர் ப்ளஸ் ஆர் மைனஸ் n வரும். இங்க நமக்கு வந்து தேய்மானம் கொடுத்துருக்காங்க. அப்ப தேய்மானம் கொடுத்தாங்கன்னா மைனஸ் எழுதணும் நீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தற்போதைய விலை 18,000 கொடுத்துட்டு 2 ஆண்டுகளுக்கு பிறகு. ஸோ ஃபார்வேர்டை தான் கேட்குறாங்க. அப்போ ஃபார்வேர்டை கேட்கும்போது என்னோட வேல்யூ வந்து பிளஸ் என் நமக்கு. அவ்வளோதான். ஸோ 18,000 இன்ட்டு 1 மைனஸ் 16 2/3ங்கிறது 3 பதிலாக 48, 48 ப்ளஸ் 2 50, 50/3 வரும், பை 100 வரும், பவர் 2 ஆண்டுகளுக்கு பிறகு. அப்போ பவர் 2 எழுதிக்கிறோம். ஸோ இந்த 3க்கு டிவிஷன் வந்தால் 300 வந்துடும், 50/300 வரும். கேன்சல் பண்ணினா 4 50 50, 6 50 300 வரும். ஸோ 1 மைனஸ் 1/6 பவர் 2 கிடைக்குது நமக்கு. ஸோ 18,000 பெருக்கல் 4 6 6 மைனஸ் 1 5, 5/6 வரும், பவர் 2ங்கனால 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணி எழுதியிருக்கேன். ஸோ 18,000 பெருக்கல் 5/6 பெருக்கல் 5/6. ஸோ கேன்சல் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து 6க்கும் 18க்கும் 18க்கும் 3 டைம்ஸ் கேன்சல் ஆகும். அகைன் 3க்கும் 30க்கும் 6க்கும் 5 டைம்ஸ் கேன்சல் ஆகும். ஸோ 500 பெருக்கல் 5 பெருக்கல் 5 12,500 நமக்கு வந்து ஆன்சர் கிடைக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இது ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா கொஸ்டினுமே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக் கொஸ்டின் தான் உங்களுக்கு. ஸோ அந்த ஸ்கூல் புக் பிடிஎஃப் வந்து நம்மளோட வெப்சைட்டில் அதில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ண அந்த பிடிஎஃப் நான் வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். ஸோ அதில் இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். நாளை கிளாஸ் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிற 12 கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். இதில் மொத்தம் நீங்கள் 13 கொஸ்டின் நம்ம வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பார்த்துருக்கோம். இதில் டோட்டலாக உங்களுக்கு வந்து 25 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ மீதி கொஸ்டின் நம்ம வந்து அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓகே.